தர்மம், புருஷனுடைய நினைவு, இவை இரண்டையும் பற்றி கொண்டு துக்க பெருங்கடலில் மிதந்து கொண்டு உயிரை வைத்திருந்த சீதையை பார்த்து ராவணன் கூறுகின்றான், அழகியே, ஏன் கூச்சப்பட்டு தேகத்தை மறைத்து கொள்ளுகின்றாய்? உன்மேல் எனக்கு உண்டாகி இருக்கும் அன்பை நீ அறியாயோ? உன் அன்பை நான் பிச்சையாக கேட்கின்றேன். நீ பயப்பட வேண்டியதில்லை. என்னிடத்தில் உனக்கு உள்ளூர பிரியம் உண்டாகும் வரையில் உன்னை நான் தொடமாட்டேன். நீ பயப்பட வேண்டாம். என் விருப்பத்துக்கு சமமாக உனக்கும் என் பேரில் விருப்பம் உண்டாக வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உண்மையான அன்போடு நீ என்னை ஒப்புக்கொள்ள வேண்டும். வீணாக துக்கத்துக்கு ஏன் உன் உடலை இரையாக்கி வருகின்றாய்? அழகியே, உனக்கு சமமான சௌந்தரிய ஸ்ரீ உலகத்தில் எங்குமே இல்லை. நீ இப்படி ஆபரணமின்றி நல்ல வஸ்திரமின்றி தரையில் படுத்திருப்பதும் தலைமயிரை வாரி பின்னாமல் இருப்பதும் வேண்டாம். பெண் ரத்தினமே, இப்படி உன் அழகையும் வயதையும் வீணாக்காதே. என்னிடம் வந்து சேர்ந்து விட்டாய். இனி நீ கஷ்டப்படலாகாது. சகல போகங்களையும் அனுபவிக்கலாம். பூரணச்சந்திரனை போன்ற உன் முகத்தை பார்த்தால் என் கண்களை வேறு திக்கில் செலுத்தவே முடியவில்லை. உன் உடலில் எந்த அங்கத்தை பார்த்தாலும் என் திருஷ்டி அங்கேயே நிற்கின்றது. இந்த அழகை பெற்ற நீ இப்படி துக்கப்படுவது தகாது. என்னை புருஷனாக அடைந்து சகல போகங்களையும் அடைந்து அனுபவித்து மகிழ்ச்சி அடைவாய். பயப்படாதே, யோசிக்காதே. நீ பட்ட மகிழ்ச்சியாக இருப்பாய். என் அந்தப்புறம் முழுவதும் உனக்கு அடங்கும்படியாக நீ என்னை ஆழ்வாய். என் செல்வம், ராஜ்யம் அனைத்தும் பெற்றுக்கொண்டு அனுபவிப்பாய். இந்த லங்கையும் நானும் உன் சொத்தாவோம். இந்த பூமண்டலம் முழுவதும் உன்னுடையதாகும். என் பலம், வீரம் இவற்றை தேவாசுரர்கள் நன்கு அறிவார்கள். அவர்கள் என்னால் அடிபட்டு தோற்று தலைவணங்கி நிற்கின்றார்கள். உன் அழகுக்கு தகுந்த ஆபரணங்களும் வஸ்திரங்களும் கொண்டு உன்னை அந்தப்புர ஸ்திரீகள் அலங்கரிப்பார்கள். அலங்கரிக்கப்பட்ட உன்னை பார்த்து நான் மகிழ்வேன். உன் இஷ்டப்படி நீ தான தர்மம் செய்யலாம். அனைவர் பேரிலும் அதிகாரம் செலுத்துவாய். என் பிரஜைகளும் பந்துக்களும் உன்னை அண்டி சந்தோஷமாக இருப்பார்கள். காட்டில் அலைந்து திரியும் ராமனை ஏன் நினைத்து கொண்டிருக்கின்றாய்? ஊரை விட்டு பதவியை விட்டு மர உரி தரித்து அலையும் ஒருவனையா நீ விரும்புவது, நம்புவது? அவனால் என்ன செய்ய முடியும்? ராஜ்யலட்சுமியும் ஜெயலட்சுமியும் அவனை விட்டு விலகினது உனக்குத்தான் தெரியுமே. அவன் இப்போது பிழைத்திருப்பதே சந்தேகம். உன்னை ராமன் இனி கண்ணால் பார்க்கவும் கூட முடியாது. கருடன் சர்ப்பத்தை பிடிப்பது போல் நீ என் உள்ளத்தை அபகரித்து விட்டாய். நான் தப்ப முடியாமல் அலைகின்றேன். ஆபரணமும் நல்ல வஸ்திரமும் இன்றி நீ இப்போது இருக்கும் நிலையிலும் கூட உன்னை பார்த்த பிறகு, சுந்தரியே, என் மனைவிகளுடன் கலந்திருக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. நான் என்ன செய்வேன்? அந்த புறத்தில் கணக்கில்லாத அழகிகள் இருக்கின்றார்கள். உன்னை பார்த்த பின் அவர்கள் எனக்கு வேண்டி இருக்கவில்லை. அவர்களுக்கெல்லாம் நீயே அரசியாக இருந்து அவர்களுடைய சேவையை பெற்று சுகமாக இருப்பாய். எந்த விதத்தில் ராமன் எனக்கு சமமாவான்? தவத்திலும் பலத்திலும் புகழிலும் செல்வத்திலும் எல்லாவற்றிலும் நான் அவனுக்கு மேம்பட்டவன் என்பது உனக்கு தெரியவில்லையா? பயத்தை அகற்றிக் கொள்வாய். உலகம் முழுவதும் நாம் இருவரும் சமமாக தெரிவோம். சகல ஐஸ்வர்யமும் என்னுடன் அனுபவிப்பாய். ஆனந்தமாக காலம் கழிப்பாய். சுந்தரியே, மனம் இறங்கு. கடற்கரை வனங்களில் சந்தோஷமாக விளையாடுவோம். ஒப்புக்கொள். இவ்வாறு ராவணன் தன்னடங்க ஆசையை வெளியிட்டு சீதையை இறைஞ்சினான். ராவணன் பேசி நிறுத்தியதும் ஒரு துரும்பை கிள்ளி தனக்கும் அவனுக்கும் இடையில் வைத்து களங்கமற்ற நகைப்புடன் மெதுவாக பேச ஆரம்பித்தாள். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. श्री रामचंद्रमूर्ति की जय, जानकी माता जी प्राटी की जय, आंजनेय स्वामी की जय,
भक्ति प्रमोद पुरी गोस्वामी महाराज की जय, भक्ति बुगदा बोधयन गोस्वामी महाराज की जय, अनंत कोटि वैष्णव वृंद की जय, नामाचार्य हरिदास ठाकुर की जय, गंगा मई यमुना मई कावेरी मई की जय, वृंदावन धाम की जय, भूरी धाम की जय, मायापुर धाम की जय, ललिता कुंड राधा कुंड श्याम गुणद की जय, गिरी गोवर्धन की जय, शुक्र क्षेत्र श्री रंग क्षेत्र की जय, वराग क्षेत्र श्री विल्लीपुत्तूर धाम की जय, अरुणोदय मंदिर की जय, गोपीनाथ गौड़िया मठ की जय. ओम नमो भगवते वासुदेवाय. இப்போ அற்புதமான ஒரு மனநிலை யாருக்கு? நமக்கு. என்ன அற்புதமான மனநிலை? பறிகொடுக்கப்பட்ட நமது ஐஸ்வர்யம் அல்லது நம்மால் பொருட்படுத்தாம, நமக்கு தெரியாமல், மரியாதை தெரியாம கைவிடப்பட்ட இந்த ஐஸ்வர்யம், அதை அபகரித்து கொண்ட அக்கிரமக்காரர்கள், அதை அபகரித்து கொண்ட அதிகார நிலையில் இருக்கிற ஒரு வலிமையானவர்களாக நாம் மதிக்கிறோம். அந்த மாதிரியான ஒரு அரசாங்கம், ஒரு அதிகாரப்பூர்வமான ஒருத்தங்க, அவங்க மிக மிக அற்பமானவர்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட அற்புதமான நேரம் இது. எந்த பலமும் இல்லாம பிராட்டி அசோகவனத்தில் சிறைப்பட்ட நிலையில அந்த அசுரனுடைய கையில இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த அதிகாரமும் அவனுடைய ஆசையும் அவனுடைய அந்த அக்கிரமமான, அதாவது தர்மத்துக்கு விரோதமான பேச்சும் பார்வையும் மிக மிக அற்பமானவனாக அவனை காட்டுது. நமக்கும் அப்படித்தான். இந்த தருணத்தில் நமது இப்போ ஒரு ஜீவன் இருக்கு, நாம் இருக்கோம். நமக்கு கிரகாதிபதிகள் அனுகிரகம், இந்த திசா பலன்கள் சோசியக்காரங்க சொல்லுவாங்க, இந்த ராகு திசையில் கேது புத்தி நடக்குதுன்னு. ஏதோ ஒன்று, எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் அந்த கிரகங்கள் அமைப்புப்படி நமக்கு திசையும் அதற்கு தகுந்த புத்தியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம அந்த கிரகங்களுடைய ஆட்சிக்கு உள்ள திசைனா என்ன போக்கு, நம்ம என்ன திசா, இந்த வாழ்க்கை பாதையில் திசை, அப்புறம் புத்தி, இந்த ரெண்டும் தான் நம்மளை வழி நடத்துது. இந்த ரெண்டுக்கும் காரணமான கிரகாதிபதிகள் இருப்பாங்க. அவங்க நட்பு வீட்டில் இருக்கிறாங்களா, எதிர் வீட்டில் இருக்கிறாங்களா, நமக்கு சிநேகமான வீட்டில் நமக்கு விரோதியாக இருக்கிறவங்க வந்து உட்காந்துருக்கிறாங்களா, நமது ஜாதக கட்டத்தில் உள்ள விஷயங்கள் இது. இதெல்லாம் வானசாஸ்திரத்தின்படி இந்த பூமியை தொட்டுக்கிட்டு இருக்கிற அந்த கிரகங்கள் அதனுடைய ஆகர்ஷண சக்தியின்படி சந்திரனால பூமி எப்பவுமே மிக அருகில் இருந்து சந்திரனுடைய ஆற்றல் தொட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ சூரிய கிரகணம் நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளே எங்க தொடுது? நம்ம கட்டடத்துக்குள்ள தானே இருக்கோம்னா வெளிச்சம்ங்கிறது அதனுடைய வெளிச்சம் தானே. இந்த வெளிச்சம் இரவு இல்லையே. அப்போ இப்போ நம்மள அந்த கிரகணம் தொட்டுக்கிட்டு இருக்கு. காற்று ஸ்பரிசம் மாதிரி ஒளியும் நம்மை தழுவி கொண்டு இருக்கின்றன. இதே மாதிரி சந்திரனுடைய ஒளியோ மற்ற சுக்கிரன் மற்ற கிரகங்கள் 9 கிரகங்களுடைய ஒளியோ 27 நட்சத்திரங்களுடைய ஆற்றல் எல்லாமே நம்மளை தொட்டுக்கிட்டு தான் இருக்கு. முழுவதுமா நம்மளை அது ஆக்கிரமிச்சு தழுவிட்டு இருக்கு. எப்படி காற்றுக்குள்ள நம்ம உடலால வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சுவாசம் உள்ளும் புறமுமா எப்படி வாயு நம்மளை தொட்டு தழுவி அதற்குள்ளதான் நம்ம இருக்கோம். இப்போ தண்ணீருக்குள்ள மூழ்கி இருக்கும்போது தண்ணீர் உடம்புல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இந்த நிலையில இந்த பூமிக்கு மொத்தத்துக்குமே 27 நட்சத்திரங்களும் இந்த 9 கிரகங்களும் அதன் கணக்குப்படி வகுத்து வச்சு 12 ராசிகள் அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட
நட்சத்திரங்கள் தொடர்பு இருக்கு. அதன்படி தான் கணக்கு போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு. அதனுடைய இயக்கத்தின்படி தான் ஒரு புல்லு பூண்டுல இருந்து பூமியில் இருக்கிற சகல ஜீவர்களும், பிராணன் உள்ள எல்லா உயிர்களும், பிறப்புடைய எல்லா உயிர்களும் இப்படித்தான் ஆளப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த ஆட்சியின் கீழே தான் நமக்கு வாழ்வின் திசையும் அதற்கேற்ற புத்தியும் நம்மளை செயல்பட வச்சு அதற்கான விளைவுகளை, பலன்களை அனுபவிக்க வைக்குது. அப்போ என்ன பலனை அனுபவிக்கணும், எந்த மாதிரி செயலை செஞ்சு எந்த மாதிரி அனுபவிக்கணுங்கிறது தீர்மானிக்கப்பட்ட விஷயமா இருக்குது. யாரால தீர்மானிக்கப்பட்டிருக்கு? நம்மளால தான் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. நமக்கு எதுக்கு அந்த தீர்மானம்? அப்போ நாம நம்மளை பற்றி அபிப்பிராயத்தில் நமக்கு நாமளே தீர்மானிக்கப்பட்டு, அதாவது முடிவு செய்யப்பட்ட அந்த செயல்களை நமக்கு மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் அதை நாமளே சரியா எழுதிக்கலாமே. ஏன் நம்ம குற்றமான துயரமான விஷயங்களை நமக்கு சொந்தமா எழுதிக்கிறோம்? இது எப்படி நமக்கு நாம இந்த மாதிரி ஒரு அவமானகரமான ஒரு வாழ்க்கைய யாராவது விரும்புவோமா? இல்ல துயரமான துன்பம் தரக்கூடிய வாழ்க்கையை யாராவது விரும்புவோமா? கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஆனா நம்மளால தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அப்ப இவ்வளவு துயரமான, அவலட்சணமான, அமங்கலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ற மாதிரியா நமக்கான வாழ்க்கையை நாமளே எழுதிக்கிட்டோம்? அப்படியா நமக்கு நிகழ்ச்சிகளை நாம தீர்மானிச்சுக்கிட்டோம்? இதெல்லாம் வர்ற மாதிரியான செயல்களை நாம எப்படி செஞ்சோம்? அந்த செயல்கள் இந்த மாதிரியான விளைவுகளையும் துன்பங்களையும் தருங்கிறது தெரியாம எப்படி போச்சு? அதுக்கு காரணம் என்ன? ஆசை வெட்கம் அறியாது, பயம் அறியாது. அன்பு வெட்கமும் பயமும் அடையும். நம்ம மேல அன்பு வச்சிருக்கோமா, ஆசை வச்சிருக்கிறோமா? ஆசை வச்சதுனால வெட்கமும் பயமும் இல்லாம பல செயல்களை செஞ்சிட்டோம். அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்வதற்காக தர்மத்தின்படி எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது நமக்கு. அப்போ அந்த ஆசையினுடைய விளைவினால வெட்கங்கட்ட வேலையும் என்ன, துன்பத்துக்கு மேல பயமும் இல்லாம கூசாம என்ன வேணாலும் செஞ்சிடுறோம். ஆனா அன்பு இருந்ததுன்னு வைங்களேன், உங்க மேல உங்களுக்கு அன்பு, உங்க செயல் மேல அன்பு, உங்களுக்கு வழிகாட்டுதலா உற்ற துணையா இருக்கிறவங்க மேல அன்பு இருந்துச்சுன்னா நாம விரும்புகிறோம். ஆனா நம்ம பிள்ளைகளோ, நம்ம மனைவியோ, நம்ம கணவரோ, நம்ம சொந்த பந்தங்களோ, அல்லது நமது தாய் தகப்பனோ, நமது சகோதரர்களோ, நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களோ, இல்லை வேலைக்காரர்களோ, யார்கிட்ட வேணாலும் நம்ம அன்பு காட்டுறோமே, நமது அன்பு அவங்களுக்கு பொருந்துமா, அவங்களுக்கு உகந்ததா இருக்குமா, அவங்கள நம்ம துயரப்படுத்துகிறோமா, அல்லது அவங்களுக்கு நன்மைன்னு சொல்றத அவங்களால நன்மைன்னு புரிஞ்சு ஏற்றுக்கொள்ள முடியுமா? இப்படியெல்லாம் நமக்கு ஒரு பயம், ஒரு சந்தேகம், அதாவது ஒரு தயக்கம், அது வரணும். வந்துச்சு அன்புனால அப்படித்தான் வரும். அப்புறம் அவங்க ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்பதானே சொன்னேன், ஒரு தூய்மையான அன்பு என் மீது இவங்க இவ்வளவு அன்பா இருக்காங்க, மற்ற எல்லாரையும் விட என் மேல அதிக பாசத்தோடையும் அதிக அன்போடையும் ரொம்ப கருத்தாவும் என்னை பார்த்துக்கிறாங்க அப்படின்னு நான் நம்புறேன்னா, அப்படி நீ என்கிட்ட அப்படித்தான் அங்க நடந்துக்கிற அப்படிங்கிறத நான் நம்புறது உனக்கு தெரிஞ்சதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? அவரு நான் நல்லா அன்பா இருக்கிற மாதிரியும் ரொம்ப உறுத்தா இருக்கிற மாதிரியும் அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கைக்கு கெடுதலா எதுவும் செஞ்சிடக்கூடாது, அந்த நம்பிக்கைக்கு விரோதமா எதையும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு மேலும் ஒரு எச்சரிக்கை உணர்வு வரும். இதெல்லாம் அன்புனால வர்ற பயபக்தி. ஆனா ஆசையினால இதெல்லாம் வராது. அந்த ஆசைக்கு ஏன் நீ இணங்கக்கூடாது?
உன்னால நான் மகிழ்ச்சி அடைய தயாரா இருக்கும்போது அந்த மகிழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு நீ இணக்கமா வந்து சேர்ந்து என் கூட மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதானே. அதை விட உனக்கு என்ன வேற வேணும்? நீ தேவையில்லாம தர்மம், நியாயம், அநியாயம்னெல்லாம் யோசிக்காத. நீ என்ன தவிர வேற யாரு கூடயும் சந்தோஷமா இருக்க முடியாது. உன்னால வேற நான் இல்லாம நீ மகிழ்ச்சி அடையிறதுக்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன். நீ என் கூட தான் மகிழ்ச்சியா இருந்தாகணும். இது எப்படி அன்பாகும்? வெக்கங்கிட்ட செயல். தன்னுடைய சுயநலமும் பேராசையும், ஆசை வெட்கம் அறியாது, பயம் அறியாது, தர்மத்தையும் தெரியாது, எதையும் கடைபிடிக்கிறதுக்கு இணங்காது. ஆனா இப்படிப்பட்ட ஒருத்தன் அதிகாரம் இருக்குது, செல்வம் இருக்குது, பலம் இருக்குது, கால நேரம் தெரியாம அவன் விருப்பப்படி செயல்படுறதுக்கான ஒரு அசட்டு தைரியம் இருக்குது. இரவு பகலோ அதிகாலையோ நண்பகலோ எதை பத்தியும் கவலை இல்லாம காலையில எழுந்திருச்ச உடனே எழுந்த உடனே தன்னுடைய பரிவாரத்தோட இங்க வந்து முழிச்சதும் அவனுக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு? அவனுடைய ஆசை தான் முன்னால நிக்குது. அந்த ஆசையோட சுயநலமா இங்க வந்துட்டான். எப்பவுமே காலையில ஆசை தான் முழிக்கும் நமக்கு முன்னால. அந்தி பொழுதுல ஆசை வராது, அன்பு வரும். அதனாலதான் மாலை பொழுதோட அழகே தனி. பகல் பூரா ஆசை வயப்பட்டு வேலை செய்வோம், மாலை நேரத்தில் அன்பு வயப்பட்டு வேலை செய்வோம். திரும்ப காலை வரைக்கும் அந்த அன்பு இருக்கும். பகல்ல வாழ்ற உயிர்களுக்கு இரவில் அன்பும், இரவுல வாழ்ற உயிர்களுக்கு பகலில் அன்பும் பரிமாறப்படுகிறது இந்த காலத்தினால. அப்போ விடிஞ்ச உடனே அவனுடைய ஆசை தான் தலைவிரிச்சு ஆடுது. வந்துட்டான் வெக்கங்கட்டத்தனமா. அவன் இப்படி தவறான நேரத்துல அவனுடைய ஆசையை, ஏன்னா மங்களமான நேரம் விடிய காலை பொழுது, அதுல ஆசை தலை தூக்கி ஆடுச்சுன்னா அவனுக்கு அமங்கலமான நேரம். அந்த மங்களமான நேரத்துல நமது ஆசையை பகவான் திருவடியில வச்சோம்னா நமக்கு அது மங்களமான நேரம். மங்கள ஆரத்தின்னு அதுதான் சொல்றது. அதிகாலை 4 to 6 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம மங்கள ஆரத்தின்னு தொடரமே, அதில் கலந்துக்கிறோமே, அதுக்கு காரணம் என்ன? நமது ஆசை எல்லாருக்கும் போல நமக்கும் ஆசை வருது. அந்த ஆசை பகவான் திருவடியை போய் சேவிக்கிற அந்த குணத்துல வருது. அப்போ அது மங்களமான நேரமா இருக்குது. எப்ப தன்னிச்சையை நிறைவேற்றிக்கிறதுக்காக வெறியோட எழுந்திருச்சு அந்த ஆசையை தன்னோட சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்துறோமோ அப்போ அது அமங்கலமானதாகுது. அப்போ மங்களமான நேரத்தை அமங்கலமாக்குறது திறமை யார்கிட்ட இருக்கு? இந்த அற்ப ஜீவர்கள்ட்ட தான் இருக்கு. எப்ப ஆசை வயப்படுறோமோ, அதுவும் எப்படிப்பட்ட நேரத்துல? மங்கள நேரத்துல ஆசை வயப்படும் போது அந்த மங்களமான நேரத்தை அமங்கலம் ஆக்கிட்டோம் இல்லையா? அதைத்தான் ராவணை செய்யறான். அப்போ தர்மவசப்பட்டு இருக்கிறவங்க, ஆசைய மங்களமா ஆக்கக்கூடிய மனநிலை தெளிவா இருக்கிறவங்க, தவறு செய்யறவன் அதிகார பலத்துல இருந்தாலும், செல்வ செழிப்புல இருந்தாலும், உடல் பலத்துல இருந்தாலும், அவன் நல்ல நேரத்தையே அமங்கலமாக்கக்கூடிய அபாக்கியசாலியா, துரதிர்ஷ்டசாலியா இருக்கிறான், அபராதியா இருக்கிறான். அவன் எனக்கு அற்பமானவன், அதனால எனக்கு இந்த பொழுது அற்புதமான பொழுது. புரியுதா? அப்போ அவன் என்னதான் வலிமை இருந்தாலும் அவனுடைய தவறு ஒன்று போதும் அவனை அழிக்கிறதுக்கு. அந்த அற்பனுக்கு நான் ஏன் பயப்படணும்? புரியுதா? இன்னைக்கு நமது ராமாயணம் படிக்கிறது, ராமனை வணங்குறது, கிருஷ்ணனை வணங்குறது, முருகனை வணங்குறது, சிவபெருமானை வணங்குறது, உலகெல்லாம் செய்வ நெறி ஓங்குக அப்படின்னு தினமும் பாடிக்கிட்டு இருக்காங்க சிவன் கோயில்ல.
நம்ம வைஷ்ணவத்திலையும் மணவாள மாமுனிகளே இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரும் வேண்டிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம கௌடிய வைஷ்ணவத்திலையும் அத்வைதாச்சாரியார் சைதன்ய மகாபிரபுவா பகவான் இந்த நாம அவதாரத்துல கலியுகத்துல புதிய அவதாரம் எடுத்து வந்தே ஆகணும், இந்த மக்களை காப்பாற்றியே ஆகணும்னு அவர் சாலக்கிராம பூஜையை காலங்காலமா பண்ணதா இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் எப்பவுமே கடவுளை வேண்டி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலக மக்களை காப்பாற்ற சொல்லியும் தர்மத்தையும் நல்ல ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையவும் ஜீவர்களுக்கு வழங்குறதுக்கும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தன்னலமற்ற அந்த தூய பக்தர்களுடைய அந்த வேண்டுதலுக்காக பகவான் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. இவங்க வேண்டுதல்னால அவர் சீக்கிரமா வர்றாரு. இவங்க யாரும் வேண்டாமலும் இருக்க மாட்டாங்க, யாரும் வேண்டலைன்னா அவரும் வராமலும் இருக்க மாட்டாரு. அவர் வர்றதுக்காக இவங்க வேண்டுறாங்களா, இவங்க வேண்டதுக்காக அவங்க வர்றாங்களா, பகவான் வர்றாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. இவங்க வேண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவர் வந்துக்கிட்டே தான் இருப்பார். இவங்களுக்கு பகவான் மேலே பிரியம் இருக்கிறத விட இவங்களுக்கு தர்மத்தின் மேலேயும் இந்த தர்மம் தெரியாத வீழ்ச்சியடைந்த ஆத்மாக்கள் மேலேயும் கருணை உள்ளவர்களா இருக்காங்க. வாஞ்சா கல்ப தர்பசிய கிருபா சிந்து பிய வச்ச பரிதானாம் பாவனைப்பியோ வைஷ்ணவிப்பியோ நமோ நமக அப்படின்னு வணங்குறோம். வாஞ்சை வீழ்ச்சி அடைந்த ஆத்மாக்கள் மேல வாஞ்சை. அப்படி பார்க்கும்போது மதம்ங்கிற ஒரு வெறி தேவையில்லாத ஒரு விஷயம். இங்கே என்னைய ராவண வணங்குறதுல இருந்து என் குணத்தை மாற்றி, என்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி, என்னுடைய உணவையும் உடைவையும் மாற்றி, என்னுடைய அடையாளங்களை எல்லாம் மாற்றி கொள்ள வச்சு, என்னை ஆசைப்பட வச்சு, செத்து போன எவனையோ ஒருத்தனை கடவுள் பேரை சொல்லி நேர்மையா இருங்கன்னு சொன்னவனை அடிச்சே கொன்னுட்டு, அவன் நமக்காக நமது பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினான்னு சொல்லி அவனை கடவுளை ஏற்றுக்கோ, அவனை குருவா ஏற்றுக்கோன்னு சொல்லி ஏமாத்துறவங்கள, அப்படி சொல்றவங்கள்ட்ட நான் சொன்னதை கேட்டு அப்படி போயிட்டேன்னா என்னுடைய அழகான கிருஷ்ணனையும் அழகான முருகனையும் மறந்துட்டு, அழகான லக்ஷ்மி சரஸ்வதி எல்லாம் மறந்துட்டு விட்டுட்டு அந்த பைத்தியகாரத்தனமா செத்த போனது தன்னையே காப்பாற்றிக்க முடியாத, அதுவும் சூழ்ச்சிக்காரர்களாலும் வஞ்சகர்களாலையும் ஆணி அடிச்சு கொல்லப்பட்ட ஒருத்தனை கடவுள்னு நம்பிக்கிட்டு போறதுக்கு எனக்கு எப்பேற்பட்ட நான் ஒரு குற்றவாளியா இருந்திருந்தா நல்லதை விட்டுட்டு கெட்டதை விரும்புறதுக்கு நான் போவேன். அப்போ ஒரு அபராதியாக ஆகக்கூடிய குற்றத்தை நான் பண்ணியிருக்கிறேன். அதனாலதான் அபராதமான செயல்கள் மேல எனக்கு ஆசை வருது, அறிவே இல்லாம ஆசை வருது. அப்படி இருக்கிற ஒருத்தர் அந்த நாட்டு அந்த மாதிரியான மக்களை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி நம்ம அழகான கிருஷ்ணர்கிட்ட ராதா கிருஷ்ணர்கிட்ட நாம வர வச்சிருக்கிறோமே, அவன் என்ன நினைப்பான்? எங்கிட்ட இருந்து, எங்க கூட்டத்துல இருந்து நீங்க இந்த ராதையும் கிருஷ்ணரும் சொல்லி அந்த பகவான் நாமத்தை ராமநாமத்தை சொல்லி அவனுங்களை திருத்த முயற்சி பண்றீங்களே, அல்லது அதாவது அவங்களை கெடுக்க முயற்சி பண்றீங்கன்னு அவன் நம்ம கூட சண்டைக்கு வருவான்ல. நாம செத்தவனை கும்புறதுக்கு, அதுவும் இல்லாத ஒருத்தனை வெறும் உடலுக்காகவும் புலனுக்காகவும் தீனிக்காகவும் உடைக்காகவும் உலகியல் இன்பங்களுக்காகவும் ஏதோ ஒரு பைத்தியகாரத்தனமான ஒரு ஆசையில குற்றவாளி ஆகிறதுக்கு தகுந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டு நாம குற்றவாளி ஆக போறோம். அப்போ இங்கே இருக்கிறவங்க நீ அப்படி போறவனை பார்த்து என்ன சொல்லணும்? எப்பேற்பட்ட குற்றத்தை நீ பண்ற அப்படின்னு அவங்கிட்ட சண்டைக்கு போகாம அந்த மாதிரியான குற்றமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்ல வச்சு கூட்டிட்டு வந்திருக்கிறாங்கல்ல. நாம சொன்னா பதிலுக்கு இவனுங்க ஹரே கிருஷ்ணா கூட சொல்ல மாட்டேங்கிறானுங்க. அப்புறம் எப்படி நீ காப்பாத்துவ? முதல்ல நீ சொல்லு, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரேன்னு சொல்ல சொல்றோம்.
கேட்க மாட்டீங்க. கடவுள் நாமத்தை தானே சொல்றோம். இது நாமத்தை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், இதை ஒத்துக்க மாட்டேன், கடவுளுடைய ஏற்பாட்டுக்கு நான் இணங்க மாட்டேன். ஆனா இங்கிருந்து எவனையும் வேற மாதிரியான அவனுடைய அபிலாஷைகள்ல போய் விழுகிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன், காப்பாற்ற போறேன்னு சொன்னா காப்பாற்றுறதுக்கு உனக்கே வலிமை இல்லையே. உன்னாலதானே அவன் உன்னைய வெறுத்துட்டு அங்க போறான். ஏன்னா அவனுக்கு அறிவில்லை, வெறும் புலனுக்கு மட்டுமே அடிமையானவன். புலனுக்கு அடிமையானவன் உன்னுடைய புத்திசாலித்தனத்தினால அவனை காப்பாற்ற முடியல, உன்னுடைய பக்தியினால அவனை காப்பாற்ற முடியல. நீ தொடர்ந்து நாமம் சொல்லு. ஏன்னா அந்த மாதிரியான கூட்டத்துக்குள்ள இருந்து ஹரிநாமம் சொல்லி நமக்கே ஆச்சாரியன் ஆகிற அளவுக்கு அவங்க ஹரிநாமம் சொல்லி திருந்தி வந்திருக்கிறாங்க. அவன் ஏன் அங்க போய் பிறந்தான் அப்படி ஒரு கூட்டத்துக்குள்ள? பாரதத்துல பிறந்தவன் எந்த மாதிரியான அபராதியா இருந்தா அந்த ஒரு நாகரிகமற்ற மிலேச்சர்கள் இருக்கக்கூடிய ஒழுக்கமற்ற ஒரு நாட்டில் போய் பிறந்து அங்க சகல போகங்களையும் மிருகம் மாதிரி அனுபவிச்சுட்டு இது எனக்கு வேண்டாம், உண்மையான ஆனந்தத்தை தேடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் மீண்டும் தன்னுடைய பகவத்கீதையில பகவான் சொன்ன மாதிரி மீண்டும் அவன் நாடாமலேயே வைதிக கொள்கைகளால் கவரப்படுவான் அப்படின்னு சொன்னார். வீழ்ச்சி அடைந்த ஆத்மா என்ன ஆவான்னு அர்ஜுனன் கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றாரு, அர்ஜுனன் கேட்பான், நீ ஆன்மீகமா தெய்வீகமா வாழ சொல்லி நேர்மையா வாழ சொல்லி சொல்லித்தர நானும் முயற்சி பண்றேன். ஆனா என்னுடைய புத்தியின்மையினாலேயும் சாமர்த்தியமின்மையினாலேயும் இயலாமையினாலேயும் நான் ஆசை வயப்பட்டு போயிட்டேன்னா, பாதியிலேயே இந்த தர்மத்தை கடைபிடிக்க முடியாம கைவிட்டேன்னா நான் வீணா போயிடுவேனே, சிதறிய மேகம் போல நான் அழிஞ்சிட மாட்டேனா அப்படின்னு கேட்கும்போது, என்னை ஒரு தடவை நம்பி என்னை ஏற்றுக்கொண்ட ஒருத்தனுக்கு, எனது பக்தனுக்கு என்றும் அழிவில்லை என்று தைரியமா சொல்லுங்கிறாரு கிருஷ்ணர். அப்படியெல்லாம் அவன் அழிஞ்சிட மாட்டான். அவன் சுகபோகங்களுக்கு ஆசைப்பட்டதுக்காக அந்த சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு மீண்டும் பிறந்து மீண்டும் அவன் நல்ல வழியில வாழ தொடங்குவான் அப்படின்னு கிருஷ்ணர் தைரியமா சொல்லு, எனது பக்தனுக்கு என்றுமே அழிவில்லைன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் படிக்கிறோம்ல. அப்ப நீ பகவானை சரணடைஞ்சு பகவான் நாமத்தை சொன்னேன்னா எல்லாவனையுமே காப்பாத்திடலாமே. இந்த சுலபமான கிருஷ்ணர் கடவுள் சொல்லி கொடுத்த வழியை விட்டு போட்டு அங்க போகாத, நீ அதை செய்யாத இதை செய்யாதன்ட்டு அவன்ட்டு அடிக்கவும் பிடிக்கவும் சண்டை போடவும் இருந்தேன்னா, அதே மாதிரி அந்த கூட்டத்தில் இருக்கிறவன் கிருஷ்ணர் கிட்ட போகாதன்னு அவன் சொல்லுவானே, அங்க சொல்றதுக்கு யாருமே இல்லை. கிருஷ்ணர்கிட்ட போகாத அப்படின்னு சொல்ல அந்த நாட்டில் ஒருத்தருமே இல்லை. எல்லாவனுமே கிருஷ்ணர்கிட்ட வந்துகிட்டு இருக்கான். வரல. இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனை நாட்டில் இருந்தும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை சொல்லிட்டு நம்மளை விட தூய்மையா மங்கள ஆரத்திய மங்களமான நேரத்துல அமங்கலமானவன் மங்களமான நேரத்துல மங்களமான நேரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய தகுதியில அவன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறான், நமக்கே வழிகாட்டுதலா இருக்கிறான். அப்போ அற்பமானவன் யாரு? மங்கள நேரத்தை கூட அமங்கலமாக்குற ஆசையும் வெறியும் இருக்கிறவன் தான் அமங்கலமானவன். அந்த அமங்கலமானவன் செய்கிற அற்பமான அந்த அற்பத்தனம் நம்மளை ஒன்றும் பண்ணாது. அதனாலதான் சீதை எங்க ஒரு சாதாரண ஒரு துரும்பை எடுத்து கிள்ளி போட்டு, இந்த அற்ப துரும்பை விட நீ கேவலமானவன் அப்படின்னு அவனை பார்க்காம துரும்ப பார்த்து பேசுறான். இப்ப அவன் சொல்றான், என்னெல்லாம் சொன்னான் ராவணே? அதிகாலையில வந்து யார்கிட்ட வந்து என்ன பேசிட்டு இருக்கிறான்? எனக்கு எவ்வளவோ அழகி, அதுல மிரட்டல் இருக்கு, எத்தனையோ அழகிகள் இருக்காங்க, நான் அதெல்லாம் விட்டுட்டு உண்மையில ஆசையா இருக்கிறேன்னு ஏமாற்று வேலை மிரட்டல் இருக்கு. நீ என்னைய விட்டுட்டு நீ வேற மாதிரி மகிழ்ச்சி அடைய உன்னை அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லி குறுக்க நிக்கிற அந்த தடை செய்யக்கூடிய திமிர் இருக்குது. கேட்டா நான் பாசமா இருக்கேங்க. என்ன பாசம்? உன்னை அனுபவிக்கிற பாசம், அதுக்கு பேர் பாசமா? இதெல்லாம் கேட்டு இவன் வரும்போது, இந்த அயோக்கியம் வரும்போது சீதைக்கு பயமா தான் இருந்தது.
ஆஞ்சநேயரும் தன்னை மறைச்சிக்கிட்டு ஒரு ஓரத்தில் ஒளிஞ்சுதான் இருக்கிறாரு. இவன் ஆரவாரத்தோட வந்தான். வந்து இவ்வளவு ஆசை வார்த்தைகளை காட்டி பேசும்போது அவ அற்ப துரும்புக்கு சமமானவனா, துரும்ப விட கேவலமானவனா? ஏன்னா துரும்ப பார்த்து பேசுறா. ஆனா அந்த துரும்புக்கு தர்ற மரியாதை கூட ராவணன் பக்கம் திரும்பி அவ பார்வைப்படல. அப்போ அல்பமானவனை கண்டு மிரள்ற குணம் அவ்வளவு பலகீனத்துல எல்லாம் நம்ம இல்லை. நமக்கு இது அற்புதமான பொழுது. ஏன்னா வலிமையா இருக்கிறவே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவனுடைய அற்ப புத்தி அவனை ரொம்ப சுலபமா தோல்வி அடைய வச்சிரும், அழிச்சிரும். அவனை அழிச்சுக்குவான். புரியுதா? அதனால நமக்கு இது அற்புதமான பொழுது. இந்த அற்புதமான பொழுதுங்கிறது சீதை கிட்ட ராவணன் எப்படியெல்லாம் ஆசை வார்த்தை காட்டி பேசினானோ அந்த நம்ம மீண்டும் மீண்டும் அதை யோசிச்சோம்னாலே நமக்குள்ள ஆசை வருதா, அன்பு வருதா அப்படிங்கிறத நாம் அளந்து பார்த்துக்கலாம். இந்த ஆசை வர்ற நேரம் எது, அன்பு வர்ற நேரம் எது? ஆசை வந்து நம்மளை என்ன பண்ணுது, அன்பு வந்து நம்மளை என்ன பண்ணுது, இதை நாம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராமாயணத்துல இருக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியிலையும் நமக்கு தேவையான உணர்வுகளும் தேவையான எண்ணங்களும், ஒரு திசா பலன், ஒரு கிரக புத்தி, ஏதோ அந்த கிரகங்களால் ஆளப்படக்கூடிய அந்த செயல்கள் எல்லாமே திருத்தப்படுறதுக்கு ராமாயணம் வாசிக்கும் போது அல்லது கேட்கும் போது அந்த புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுள் சக்கரவர்த்தி திருமகனை பற்றி நினைச்சு அவனுடைய லீலையும் அவனுடைய அன்பையும் அவன் வந்து நிகழ்த்தி காட்டின அத்தனை வைபவத்தையும் நாம் அனுபவிக்கும் போது இந்த நம்மளை ஆளக்கூடிய அபராதங்களால நம்ம ஒரு குற்ற செயல் மேலே ஆசை வர்ற அந்த நிலையிலிருந்து நம்மளை அவங்களே கருணையோட விடுவிச்சிருவாங்க. அபராதங்கள்ல இருந்து விடுதலையாகும் போது, குற்றங்கள்ல இருந்து நம்ம விடுதலை ஆகும்போது குற்றச்செயல்கள் மேல நமக்கு ஆசை வராம, அந்த குற்றச்செயல்கள் எவ்வளவு பெரிய பலமுள்ளதாகவும் அதிகார பலமோ ஆணவமோ செல்வமோ இருந்தாலும் அவைகளால் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. அது அற்பமான வெறும் மாயை தான். நம்மளை அழிக்கிறதுக்கு அந்த சக்தியால அதுக்கு எந்த ஆற்றலும் அந்த சக்தி கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால அற்பமான அந்த பொழுது அயோக்கியர்களுக்கு அப்படிங்கிறத நாம புரிகிற இந்த பொழுது நமக்கு அற்புதமான பொழுது. அதனால எல்லா கிரகாதிபதிகளும் 33 கோடி தேவர்களும் இறைவனின் பெயரை சொல்லி வாழ்ந்து நம்மளை திருத்த முயற்சி பண்ணு தன் இன்னுயிரை நீத்த அந்த பெரியவங்களும் கூட, இறந்தவன் செத்தவனும் தான் பகவான் நாமத்தை சொல்லி பகவான் நாமத்துடைய மகிமையை சொல்லி எல்லாரையும் காப்பாற்ற முயற்சி பண்ணவன அவனுங்களே அவனை சிதைச்சு கொன்னுட்டு அவன் பேரால கடவுள் பேரால பண்ற இந்த அயோக்கியர்களையும் சேர்த்தே தான் சொல்றேன். அந்த அயோக்கியர்களாலையும் அவங்கள அழிச்சிக்கிற பாதையில தான் போறாங்களே தவிர நமக்கு நிரந்தரமான அந்த தர்மம், என்றும் மாறாத தர்மம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த ஜீவனுக்கும் எப்பொழுதும் அழிவில்லை. அவங்களுக்கு கால நேரம், தேசம், மொழி, இனம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க இறைவனின் பக்தர்களாகவே வாழுவார்கள். அதுல அபராதிகளாக இருக்கிறவே குறிப்பிட்ட ஒரு அபராதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அப்புறம் திருந்தி நல்ல நிலைமைக்கு வரத்தான் செய்வான். அதுக்கு நீ ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லணும், காப்பாற்றணும், எல்லா உயிர்களையும் காப்பாற்றணும் அன்பு இருந்ததுன்னா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு மாமந்திரத்தை சொல்லுது. நாமளும் காப்பாற்றப்படுவோம், நம்மை போன்ற அத்தனை ஜீவர்களும் காப்பாற்றப்படுவார்கள். குற்றச்செயல்கள் மேல ஆசை வராமல் நற்செயல்கள் மேல அன்பு வர்ற மாதிரியான வாழ்க்கை நம்ம கையில தான் இருக்குது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.